ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் யோகி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து நீங்கள் டைட்டில் அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நான் ஃப்ளிப்கார்ட்லாம் வாங்கிட்டேன். ஸோ டெலிவரியில் எனக்கு பண்ணிட்டாங்க. ஸோ நான் ஆல்ரெடி இதை திறந்து யூஸ் பண்ணி எல்லாமே பார்த்துட்டேன். ஸோ உங்கள் முன்னாடி இன்னொரு வாட்டி அன்பாக்ஸ் பண்ணி ஸோ நான் யூஸ் பண்ண விதத்தில் எப்படி இருக்குது, ரிவ்யூ எப்படி நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. வாங்க. ஓகே, நம்ம இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நான் இதை ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட ஹெட்செட் அப்படியே ப்ளூ கலரில் சூப்பராக இருக்குது. ஸோ இதில் வந்து 4 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து எனக்கு ப்ளூ கலர் பிடிக்கும் அப்படிங்கிறனால இந்த ப்ளூ கலர் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பாக்ஸ் பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குது. பேக்கிங் வந்து நல்லா இருக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ சொல்கிறத விட நான் வீடியோக்குள்ளே போய்ட்டு தெளிவாகவே நான் சொல்லிடுறேன் உங்ககிட்ட. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உள்ளே எடுத்து பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெட்செட் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தாண்டி வந்து இந்த சில விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. எப்பயும் கொடுக்குற மாதிரி அந்த மேனுவல் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து ஏர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். அடுத்தடுத்து சைஸ் மாற்றிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி நம்மளுக்கு இது தொலைஞ்சிட்டா கூட அதை வச்சு மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் போட்டு மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லா இருக்குது பார்க்க. ஆனால் நமக்கு இது படிக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு எதாவது தெரியுமே, அவ்வளோ பெரிய விஷயம்லாம் அதில் இல்லை. ஸோ தெரியும், அதனால் நான் இதை தேவையில்லைன்னு தூக்கி போடுறேன். ஸோ அதுக்கடுத்து இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டுங்க. இது வந்து வாரண்டி கார்டு. ஸோ இது வந்து 1 year மேனுஃபேக்சரிங் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இது தேவை. இதை வந்து பத்திரமா வச்சுக்கணும். சப்போஸ் ஏதாவது நமக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இதை வச்சு தான் நம்ம வந்து திருப்பி கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இன்னும் ஏதோ 2-3 புக்லெட்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ அதுக்கடுத்து சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து C டைப் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், C டைப் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கடுத்து நம்மளோட ஹெட்செட் எடுத்து பார்த்துருவோம். அப்படியே ஓகே, சூப்பர் ப்ளூ கலரில் அழகாக இருக்குது. அப்படியே வாங்க, அப்படி நம்ம ரிவ்யூ பார்க்க போயிடலாம். ஓகே கேஸ், எல்லாருமே வந்து அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து சின்னதாக ஒரு ரிவ்யூ மட்டும் நம்ம சொல்லிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதோட அவுட்லுக் பார்த்துக்கலாம். ஸோ இதோட அவுட்லுக் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா சிலிக்கான் அண்ட் மெட்டலில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சீரியஸாகவே ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. பார்க்கவே வந்து அவுட்லுக் வந்து சூப்பராகவே இருக்குது. ஸோ இது மேலே ஃபுல்லாக நம்ம நெக்கில் போகிற விஷயம் எல்லாமே வந்து இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா சிலிக்கானில் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து கீழே இருக்க இந்த 2 ட்ரம்ஸுமே வந்து மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே மெட்டலில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒயர் பார்த்தீங்கன்னா நல்லாவே திக்காகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் எதுவும் அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீக்கர்ஸ் ரெண்டுமே வந்து மெட்டலிக்கில் எண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து நம்ம ஏரில் வந்து ஏதாவது காதில் வந்து லாக் ஆகிற மாதிரி வந்து ஒரு லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து சிலிக்கானில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இவ்வளோ தாங்க இதோட அவுட்லுக்கு. ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லா பட்டன்ஸுமே வந்து ஒரு லெஃப்ட் சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஸோ ரைட் வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீயாக இருக்குது. அவங்களோட அந்த ஒரு பிராண்டை மட்டும் கொடுத்துருக்காங்க. BoAT அப்படிங்கிற பிராண்டை மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைடில். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சிங்கிள் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து சென்டரில் ஒரு சிங்கிள் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. C டைப் தான் சார்ஜிங் போர்ட்டு. ஸோ அதுக்கடுத்து வந்து வால்யூம் ராக்கர்ஸ் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தாங்க இதில் வந்து அவுட்லுக்கில் வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதை தாண்டி இதில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதுக்கப்புறம் வந்து அட்வான்டேஜஸ் எல்லாமே வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது வந்து நம்ம போட்டப்போ வந்து நம்ம போட்டிருக்க மாதிரி தெரியல. ஸோ ரொம்பவே வந்து வெயிட் வந்து லெஸ் வெயிட்டாக இருக்குது. அதே மாதிரி அதில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் வந்து அட்வான்ஸ்டு ப்ளூடூத் 5.0 அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டைப் C சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆக்சுவலாக வந்து நிறைய ஹெட்செட்டில் வந்து டைப் B தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க வந்து இப்போ வந்து டைப் C கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து சார்ஜிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வர ஃபோன்ஸ் எல்லாமே வந்து டைப் C கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது சார்ஜிங் போர்ட் வந்து டைப் C தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஹெட்செட்டுக்கோசம் தனியாக போயிட்டு டைப் B அப்படின்னு தேடிட்டு இருக்க முடியாது. அதனால் வந்து அந்த ஃபோன் சார்ஜ் பண்ணுற அந்த கேபிளே வந்து இதுக்கும் பண்ணிக்கலாம். ஸோ டைப் C தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து பவர் பட்டன் தனியாக கொடுக்க கிடையாது. ஜஸ்ட் வந்து நீங்கள் இந்த லாக் இருக்குல்ல, ஸோ மேக்னெட்டிக் லாக்கை ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா வந்து பவர் ஆன். ஸோ மறுபடியும் மேக்னெட்டிக் லாக்கை போட்டிங்க அப்படின்னா பவர் ஆஃப். ஸோ நீங்கள் மேக்னெட்டிக் லாக்கை வந்து எடுத்ததுக்கு அப்புறமா வந்து ரைட் சைடில் வந்து ஒரு இண்டிகேஷன் லைட் எரியும். ஸோ வந்து பேரிங் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து இண்டிகேஷன் லைட் வந்து இந்த இடத்துல எரியும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வந்து ஸோ பேரிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ உங்களோட ஃபோனில் வந்து ஜஸ்ட் நீங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இதில் பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு ஃபஸ்ட் டைம் மட்டும் பேர் பண்ணால் போதும். அதுக்கடுத்து வந்து நீங்கள் ஜஸ்ட் உங்களோட ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகிக்கும், அதுவாகவே கனெக்ட் ஆகிக்கும், ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதுக்கடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து இது வாங்குறது எல்லாருமே எதுக்காக வாங்குவீங்க அப்படின்னா வந்து இந்த நெக் பேண்ட் அதாவது ப்ளூடூத் ஹெட்செட் வாங்கணும்னாலே எதுக்கு வாங்குவாங்க அப்படின்னா வந்து ஸோ பைக் ரைடில் போகிறவங்க, அதுக்கப்புறம் ஜாகிங் பண்ணுறவங்க, எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, ஜிம்முக்கு போகிறவங்க, ஸோ அந்த மாதிரி தான் வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்குலாமே ஒரு பெனிஃபிட் என்னது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன தான் வேர்வையில் போட்டு இதை முக்கி எடுத்தாலும் வந்து அந்தளவுக்கு வந்து டேமேஜ் வராது. ஸோ அப்படியே வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கூட ஸோ 1 yearக்கு வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ 1 yearக்கு வந்து மேனுஃபேக்சரிங் வாரண்டி கொடுத்ததுனால நீங்கள் அதில் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து இதில் இருக்க ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10mm வந்து டைனமிக் டிரைவ்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே வந்து பேஸ் வந்து அந்த அளவுக்குலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ வந்து ஆவரேஜான ஒரு பேஸ் தான் இருக்கும். ஸோ இது பேஸுக்குன்னு வந்து பெருசாக அவங்க கூட கிடையாது. ஸோ ஆவரேஜான ஒரு பேஸ் இருக்குது.
ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேட்டரி தாங்க. ஸோ இதில் பேட்டரி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து இதை சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ 10 ஹவர்ஸ்க்கு வந்து நீங்கள் கண்டினியூவாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கால் பேசிக்கலாம், இல்லை மியூசிக் எடுக்கலாம். ஸோ 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 10 ஹவர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதோட ஃபுல் சார்ஜ் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவர். ஸோ 1 ஹவருக்கு வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா வந்து அப் டு 30 ஹவர்ஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ சீரியஸாகவே நீங்கள் 1 மணி நேரம் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா அப் டு வந்து 30 ஹவர்ஸ், அதாவது 30 மணி நேரத்துக்கு வந்து நீங்கள் கண்டினியூ யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி 30 மணி நேரம் வரலனா கூட எனக்கு தெரிஞ்ச ஆவரேஜாக ஒரு 25 ஹவர்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து இருக்கிறதுல இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா இதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ இதனால தான் இந்த வாங்கினேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஒரு சிங்கிள் ஹெட்செட்டை வந்து நீங்கள் டபுள் ஃபோன் கூட பேர் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. ஸோ நார்மலாகவே வந்து நான் 2 ஃபோன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படிங்கிறப்போ வந்து எனக்கு இந்த ஃபோனில் வந்து பேர் பண்ணிவிட்டு திருப்பி இதை ஆஃப் பண்ணிவிட்டு அதை பேர் பண்ணிவிட்டு ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ எப்படின்னா வந்து நீங்கள் 2 ஃபோன்லேயும் வந்து சேம் டைமில் இது கூட பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் ஃபோனில் வந்து நான் வீடியோ பார்த்துருக்கேன், யூடியூப்ல வந்து வீடியோ பார்த்துருக்கேன் அப்படின்னா வந்து செகண்ட் ஃபோனையும் நான் பேர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ செகண்ட் ஃபோனில் எனக்கு ஒரு கால் வருது அப்படின்னா நான் இதிலே வந்து அட்டன் பண்ணி ஸோ அந்த செகண்ட் ஃபோனுக்கு வர காலை நான் இதிலே பேச முடியும். ஸோ சேம் டைமில் வந்து 2 ஃபோன் கூட பேர் பண்ணி ஸோ பேசிக்க முடியுது. அதனால வந்து இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக எனக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கும் இந்த விஷயம் பிடிச்சிருச்சு அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இவ்வளோ நேரம் இதில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நான் சொல்லி முடிச்சுட்டு இப்போ வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்ததுல எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து இதை வாங்கி 1 டேக்கு மேலே யூஸ் பண்ணிட்டேங்க. ஸோ 1 டேக்கு மேலே நல்லாவே யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபுல்லாகவே யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி வந்து ஒரு 1 ஹவருக்கு மேலே கால் பேசியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸ் கேன்சல் ஐசோலேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் அவ்வளோக்கா கேட்கறது இல்லை. ஸோ நான் கால் பேசுகிற வரைக்கும் ஆப்போசிட்டில் இருக்கவங்கள்ட்ட கேட்டதுக்கு நல்லா தான் கேட்குது. ஸோ கிளியராகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கால் பேசுகிறப்ப எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதில்லை. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து நான் யூஸ் பண்ண வரைக்கும் இதில் வந்து மியூசிக்ஸ் எல்லாமே கேட்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் என்னதான் வந்து ஒரு புது சாங் கேட்டாலுமே அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இருக்குது. ஒரு காமான ஒரு நார்மல் மியூசிக் கேட்டாலுமே வந்து நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப வந்து காதை அடைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபீலாக எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்பவே ஸ்மூத்தாகவே இருக்குன்னு சொல்லலாம். இது ஒரு பேஸ் லவராக இருந்து எனக்கு பேஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா வந்து இதில் பேஸ் வந்து ஆவரேஜாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ராக் மியூசிக் கேட்குறப்பையும் சரி, இல்லைனா வந்து நார்மலான ஒரு காமான மியூசிக் கேட்குறப்பையும் சரி, கரெக்டாக வந்து ஒரு ஆவரேஜான ஒரு இது கொடுக்குது. ஸோ சீரியஸாகவே எனக்கு வந்து அந்த ஃபீலிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 to 5 ஹவர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டேன், கண்டினியூவாக யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ எனக்கு வந்து எந்த ஒரு காதில் வந்து ஒரு பெயினோ அந்த மாதிரி எதுவுமே கிரியேட் ஆகல. ஸோ ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால எனக்கு அந்த ஒரு எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. ஸோ அதே மாதிரி அந்த லாக் வந்து கரெக்டாக வந்து என்னோட காதில் வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாத்துக்குமே செட் ஆகும் அப்படின்னு தெரியல. ஸோ சப்போஸ் வந்து அப்படி பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு அன்கம்ஃபர்ட் அப்படிலாம் எனக்கு இல்லை. ஸோ நார்மலாக இருக்குது. அதே மாதிரியே வந்து ஸ்டேபிளாக நிற்கிதுங்க. ஸோ எப்படி தான் நம்ம அசைச்சாலும் சரி, எப்படி வந்து நான் மாற்றி இப்படி இது பண்ணாலும் சரி கீழே விழுகல. ஸோ அதளவுக்கு வந்து லாக் வந்து நல்லாவே ஆயிருக்கு. ஸோ காதில் வந்து நல்லாவே வந்து லாக் ஆகிடுச்சு. ஸோ நான் எனக்கான கரெக்டான சைஸ் பட் யூஸ் பண்ணதுனால மேபி இப்படி லாக் ஆகிருக்கலாம். நீங்களும் கரெக்டான பட் யூஸ் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக வந்து லாக் ஆயிருக்கும். ஸோ நம்ம என்னதான் வந்து இப்படி ஆட்டுறப்பையும் சரி கீழே விழுகவே இல்லை. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹெட்செட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ இதில் இருக்க அட்வான்டேஜஸ் சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து எனக்கு இந்த ஹெட்செட்டில் பிடிக்காத விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். எனக்கு இந்த ஹெட்செட்டில் பிடிக்காத விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இது வந்து பவர் ஆன் பவர் ஆஃப் பட்டன் கொடுக்கல. ஸோ அது வந்து கொடுத்துருந்தா மேபி வந்து எனக்கு வந்து பேசிக்காக அதை கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னா வந்து நீங்கள் இதை எடுக்கிறப்போ வந்து பவர் ஆன், இதை மூடி வச்சுட்டா பவர் ஆஃப் அப்படிங்கிறப்ப நார்மலாக வந்து இதை எப்படி கொடுத்துருக்கலாம் அப்படின்னா வந்து ஒரு சாங் கேட்டுட்டு இருக்கோம், இல்லை ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து இது லாக் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வீடியோ பாஸ் ஆகிற மாதிரி இல்லை அந்த சாங் பாஸ் ஆகிற மாதிரி இருந்திருக்கலாம். ஏன்னா வந்து நம்ம பைக்கில் போயிட்டு இருக்கப்ப மேபி நம்ம சாங் கேட்டுட்டு போகலாம். ஸோ அப்போ வந்து நம்ம காதில் வந்து ரிமூவ் பண்ணி அது லாக் ஆகிறப்ப அந்த சாங் ஆஃப் ஆகலாம். ஏன்னா வந்து கண்டினியூவாக அது மட்டும் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து இப்படி மேக்னெட்டிக் லாக் ஆகிறப்ப மேபி வந்து அந்த சாங் ப்ளே ஆகாமல் ஆஃப் ஆனால் ஓகேவாக இருக்கும். பட் ஆனால் இது என்ன ஆகுது அப்படின்னா ஸோ மொத்தமாக வந்து இந்த ஹெட்செட்டே ஆஃப் ஆகிடுது. ஸோ ஹெட்செட்டே ஆஃப் ஆகிறப்ப ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து ஃபோன் வந்து கட் ஆயிடும். ஸோ அப்படிங்கிறப்ப ஃபோனில் தேவையில்லாமல் ப்ளூடூத் ஆன்லேயே இருந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எனக்கு பிடிக்கல. எனக்கு வந்து பர்சனலாக அது வந்து பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு இது பிடிச்சிருக்கலாம். மேபி இந்த ஒரு லாக் பண்ணால் வந்து ஆஃப் ஆகுறது, ஸோ எடுத்துகிட்டா வந்து ஆன் ஆகுறது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கலாம். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் எனக்கு வந்து அந்த விஷயம் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். மற்றபடி எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அது இல்லாமல் அந்த டியூவல் பேரிங், ஸோ அதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அல்டிமேட்டாக பிடிச்சிருச்சு. அதனால தான் நான் இந்த ஹெட்செட்டே வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஹெட்செட்டோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தோம். இதில் வந்து ஒரு அமௌண்ட் போட்டுருப்பாங்க, கண்டிப்பாக வந்து அந்த அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதை விட கம்மியாக தான் கொடுப்பாங்க. நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1600 வந்து அவைலபிளாக இருந்துச்சு. இதை லான்ச் பண்ணி 1 மந்த்துக்கு மேலே ஆச்சு. லான்ச் பண்ணுறப்ப ஸோ 1 மந்த்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணுறப்ப இதோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1400 இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அந்த ஒரு மாதத்தில் வந்து 200 ஏற்றிட்டாங்க. ஸோ அமேசான்லேயும் சரி ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி ரெண்டுத்துலையுமே வந்து 1600 தான். ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து இதோட லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் அதில் போய்ட்டு பை பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் இதை வாங்கியிருந்தேன். உங்களுக்கும் இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். 1600 இது ஒருத்தான்னு கேட்டால் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் தாங்க சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வச்சு நிறைய ஹெட்செட்ஸ் இருக்குது. ஆனால் அதோட அமௌண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2000 இல்லைனா வந்து 2500 அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. ஸோ அப்படி கம்பேர் பண்ணுறப்ப ஒரு 1600க்கு இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷனையும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஒர்த்து தாங்க. ஏன்னா வந்து 30 மணி நேரம் பேக்கப்லாம் வந்து யாருமே கொடுத்ததில்லை. ஸோ அவ்வளோ பேக்கப் கொடுக்குறப்ப கண்டிப்பாக ஒர்த்து தான் சொல்லுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காம பை பண்ணிக்கோங்க. அப்படி பை பண்ணுற மாதிரி தான் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நானும் பை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இதோட நான் முடிச்சுக்கிறேன்.
ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்க போது. ஸோ அன்பாக்சிங் வந்து நம்ம பண்ண தான் போகிறோம். ஸோ இது யாருமே எனக்கு கொடுத்து பண்ணல, நானாக தான் வந்து வாங்கி பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஓன் மணியில் போட்டு நான் வாங்கி இதை பண்ணியிருக்கேன். யாருமே வந்து எனக்கு வந்து ரிவ்யூ கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வாங்கி கொடுக்கல, நானாக தான் என்னோட ஓன் மணி போட்டு தான் உங்களுக்காக நான் வந்து இதை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வந்து ஹெட்செட் வாங்குற மாதிரி வந்து அவனுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அப்படியே மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி அப்படியே பெல் ஐகான் ஆல்ல போட்டிங்க அப்படின்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரியே யூஸ்ஃபுல்லான அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை நான் உங்கள் யோகி. நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது வணக்கம் மக்களே.